நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் சார்பாக இணை நடத்துகின்ற இந்த தொடர்முழுக்க போராட்டத்திற்கு போராட்ட விளக்க உரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற தொடர் முழுக்க கண்டன உரையை துவக்கி வைத்து அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் ஜி.கே. மணி அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் அருமை சகோதரர் ஏ.கே. மூர்த்தி அவர்களே, வருகை தந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தமிழகத்திலே ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அரசை வலியுறுத்தி தங்கள் இயக்கங்களின் சார்பாக பல்வேறு கருத்துக்களை எடுத்துச் சொல்லி அமர்ந்திருக்கின்ற பல்வேறு இயக்கங்களுடைய தலைவர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தமிழகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும், தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை ஜாதிவாரி அமைப்புகளுக்கும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் சமூக நீதி கூட்டமைப்பை நடத்தி இந்த நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்த என்னுடைய அருமை சகோதரர் வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு நிர்வாக பெருமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறையைச் சேர்ந்ததற்கும் எங்களுடைய நன்றி கலந்த அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னாலே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி நடைபெற இருக்கின்ற இந்த தொடர்முழுக்கு போராட்டத்தை சார்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அருமையான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட பொழுது, நாட்டிலே இருக்கின்ற மக்கள் வாழ வேண்டும் என்றாலும் தமிழகத்திலே இருக்கின்ற மக்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகள் கிடைக்க வேண்டும் என்றாலும் அந்த தமிழகத்தில் இருக்கின்ற மாநிலத்தில் இருக்கின்ற மக்கள் எந்தெந்த ஜாதியை சார்ந்தவர்கள் எந்தெந்த சமூக அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை கணக்கெடுக்க வேண்டும். அப்படி கணக்கெடுக்கின்ற பட்சத்திலேதான் இந்திய அரசியல் வரலாற்றிலே சமூக நீதி காத்த வீராங்கனை என்று போற்றப்பட்ட இதய தெய்வ மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாளால் கட்டி காப்பாற்றப்பட்ட 69% இடஒதுக்கீட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தார். நாங்களும் குறிப்பிடுகிறோம். தமிழகத்திலே சோசியல் எகனாமிக் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய சமூக பொருளாதார மேம்பாடுகள் தமிழகத்திலே இருக்கின்ற எந்த அமைப்புகளாக இருந்தாலும், பல்வேறு ஜாதி பிரிவுகளாக இருந்தாலும், பல்வேறு மதச்சார்ந்த பிரிவுகளாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலே அவர்களுக்கு தேவையான உரிமைகள் கிடைப்பதற்கு சமூக நீதி கூட்டமைப்பின் சார்பாக எடுக்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்தில் ஒரு நேர்மையான ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்க வேண்டும், எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா நியாயமான கோரிக்கைகளை கிடைக்க வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நிறுவி நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் செல்வர் அருமையண்ணன் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் என்று உங்களுக்கு ஆதரவளிப்பார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் உங்களுடைய கோரிக்கைக்கு குரலுக்கு என்றும் தோளோடு தோள் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நடைபெறுகின்ற இந்த அறப்போராட்டத்தை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.